ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். நம் வாழ்க்கையில சிலது முடியாது என்று நாம் நினைப்போம். நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைப்போம். முடியாது என்ற நிலைமை வந்துடும். அவ்வளவுதான், இனி நமக்கு விமோச்சனமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்படி ஒரு வேதனையான சந்தர்ப்பம் வந்திருக்கும். அதை பார்த்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறத பார்த்து இந்த நல்ல முடியாது, தாங்கிக் கொள்ள முடியல, எனக்கு விரோதமாக எல்லா பக்கத்திலிருந்து நெருக்கப்படுகிறேன், ஜனங்களாலும் எல்லாவற்றிலும் நெருக்கப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஆனா வேதத்தில் ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு விரோதமாக, அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக அநேக ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து வந்தாங்க. அப்போ இவரை காட்டிலும் அதிக பலவான்களா இருக்கிற ராஜாக்கள் ஒன்றாய் சேர்ந்து வருகிறார்களே, என்ன பண்றதுன்னு தெரியாம ஆண்டு நோக்கி பார்த்து, ஆண்டவரே, பல நல்லவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்த மக்கள் லேசான காரியம். தேவனே எங்களுக்கு துணை செய்யும், தேவனே எங்களுக்கு துணை செய்யும், எங்களுக்கு துணை செய்யும் என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறார். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தைனா, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாது. அப்படி என்றால் என்ன, ஒருவேளை அவங்க மேற்கொண்டாங்கன்னா, எங்க ராஜ்யத்தை மேற்கொண்டாங்கன்னா, அவங்க உங்களை மேற்கொண்டது மாதிரி, ஏன்னா நாங்க உங்களுடைய பிள்ளைகள். மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாது. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆண்டவரே, பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆண்டவரே, எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, எவ்வளவு எதிரிகள் எங்களை சுற்றி சுற்றி வராங்க. ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல. சில நேரங்களில ரொம்ப தத்தளிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை செய்ய மாட்டவரே. ஏராளமாய் எங்களுக்கு விரோதமாய் வருகிற இந்த ஜனங்க எங்க மேற்கொள்ளாதபடி, மனுஷன் உண்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தலும் நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம். உங்களுடைய ஜனம், நீர் எங்களை காப்பாற்றுவீர். Amen. God bless you. Have a wonderful day.